கடவுளருடைய நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் எங்கள் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த வாரம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். ராசியில் செவ்வாய் இருக்கிறது என்ன விசேஷம்னா, ராசியில் செவ்வாய் நீச்சப்பட்டு இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார். உங்களுடைய அதியோகர்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 5-10க்கு உண்டானவர், அதாவது 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் உண்டானவர். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, அதை தவிர உங்களுடைய தொழில், கர்மம் அதெல்லாம் சொல்லக்கூடிய அத்தாரிட்டின்னு சொல்லணும். அந்த மாதிரியான இடத்திற்கு சொந்தக்காரர் அவர். உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் வக்ரகதி அடைகிறார். அவரால் நீச்சம் பெற்றது உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வாரத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு ஒரு திரிகோண கேந்திராதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருந்து நீச்ச வக்கரம் அடையாததன் மூலியமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தலையானால் நீங்கள் எது நினைச்சாலும் இந்த வாரத்தில் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்தில் சனி பகவான், அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் இப்பொழுது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் அவர் முயற்சிகளில் சிறு சிறு இன்னல்களை கொடுத்து அதற்கு மூல்யம் அதன் பிறகு அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்க இது ஒரு நல்ல ஏற்றம். 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் 3-12 அதிபதிகளும் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்துல சூரியன் இருந்து குரு, வக்கர குருவின் பார்வை இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சமசப்தமத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறதுனால திருமண யோகமும் வந்தாச்சு. குருவின் பார்வையும் இருக்குது 7ஆம் இடத்துல. அதனால் திருமண யோகம் நிச்சயமாக இந்த வாரம் சிந்திக்கக்கூடும். ஏன்னா கார்த்திகை மாதம் வேறு கல்யாணத்துக்கு பேசியிருந்தாலும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல சனி பகவான் அவர் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே அஷ்டமத்து சனியும் குருவினுடைய பார்வையும் இருக்கும் பொழுது தான் திருமணமாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான், ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரவு, அதை தவிர வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேனா இந்த 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 9ஆம் தேதி காலத்தால் ஒரு 8 மணி வரலும் இருக்கார். சந்திராஷ்டம காலம், புதிய முயற்சி வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 9ஆம் தேதி காலத்தால் 8 மணியிலிருந்து 11ஆம் தேதி காலத்தால் ஒரு 9 மணி 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். ராகுவோட சம்பந்தம், ராசிநாதனே இன்னொரு திரிகோணத்தில் 9ஆம் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா வீட்டை விட்டு பிரியக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர அஷ்டமத்து சனியினால் வரக்கூடிய கஷ்டங்கள்னு தனித்து நீங்கள் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் வர்றதுனால கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 10ஆம் இடத்துல போகும்போது பார்த்தோன்னா 11ஆம் தேதி கார்த்தால ஒரு 9 மணியிலிருந்து 13ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் பரிவர்த்தனை யோகம் வருது. அதன் மூலியமாக உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்றும் 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்றும் இருக்கிறதுக்கு சமம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். அதுவும் இந்த இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்களும், பால் சம்பந்தமான, தண்ணி சம்பந்தமான வியாபாரங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். சொந்த தொழில் பண்ணுறவா, அதுவும் இந்த இது சூடு ஏற்றிய பால் அந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர பாலில் இந்த இது இருக்குது இல்லையா, அதாவது பாதாம் பால் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வைக்கிறா இல்லையா, அதெல்லாம் சூடு ஏற்றி அதுக்கப்புறம் குளுமை பண்ணுறது.
அந்த மாதிரி பால் விற்கிறவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் போகிறார், குருவோடு சேர்ந்துருக்கார். இது 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சந்திரன் சூரியன் 11ஆம் இடத்துல இருந்தாலே எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு அதுவாகவே நடக்கும். தோஷங்கள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்த சந்திரனும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் வரும். உங்களுடைய 11ஆம் அதிபதியும் சமசப்தமத்தில் இருக்கிறதுனால திருமணம் இன்றைக்கி நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகும். 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். ராசிநாதன் 12ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும், இருந்தாலும் தூக்கம் நல்லபடியாக இருக்கும். அதீத கனவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் போய் வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அவருக்கு ஒரு மல்லிகைப்பூ ஒரு 4 முழம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.